ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு நாம் ஒரு சட்னி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன், 4 பல்லாரி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, புளியும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை நம்ம துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை பல்லு பல்லாக கீரியும் போட்டுக்கலாம். காரத்துக்கு 10 மிளகாய் வத்தல், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதையும் நாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த முள்ளங்கியில் உள்ள தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முள்ளங்கியை அதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது வதங்கினோடனே இது கூடவே நாம் பல்லாரியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி ஓரளவு வதங்கிட்டு இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து வெள்ளை கலர் பல்லாரி, அதனால் அது ஒயிட்டாக இருக்குது. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் வதக்கிக்கோங்க. வறுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, ஜீரகம், மிளகாய் வத்தலை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி, தேங்காய், வெங்காயம், புளி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நம்மோட சூப்பரான முள்ளங்கி சட்னி தயாராகிட்டு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட இது சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.